என் பேர் வாசு ஐயா. ஐயா, இப்போ நம்ம ஒரு இறைவனை நோக்கி படிக்கிற எல்லாமே பண்றேன் ஐயா. அவர் சிந்தனை இறைவனை போய் அடையினா இருக்கு. ஆனா இப்போ ஏதோ ஒரு நேரம் போயின்னு இருக்க, திருப்பி சிந்தனை வேற ட்ராக்ல மாறிட்டு ஐயா. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, சதா சர்வகாலம் நம்ம ஏதோ ஒன்று பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஒரு முயற்சி பண்ணுறோம், புத்தகம் படிக்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம மனம் ஏன் மற்ற வழியில் செல்லுதுன்னு கேட்குறாரு. கரெக்டு தானே? அதானங்க ஐயா, இதுதான் அவரோட கேள்வி. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு 80 லட்சம் சிந்தனை. எவ்வளோ உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஒரு நாளைக்கு எத்தனை சிந்தனை? 80 லட்சம் சிந்தனை இருக்குல்ல. உங்களால் ஒரு 4 கலரை முன்னாடி வச்சு பார்க்க சொன்னி திரும்ப கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு 2 கலரை சொல்லுவீங்க, இல்லை 3 கலரை சொல்லுவீங்க இல்லையா? ஒரு 20 பொருளை லைனாக வச்சுட்டு ஒரு முறை பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னால் ஒரு 5 பொருளை சொல்லலாம். பல வருடம், எத்தனை வருடம்? இப்ப 30-40 வருடங்களா நாம் என்ன பண்றோம்? உலகாச்சார சங்கற்ப விகற்பம்னு பெருமான் சொல்றாரு. ஆசை, அவலம், தேவை இல்லையா, இதுலயே ஓடியாந்தியாச்சு. திடீர்னு இந்த மாட்டை இழுத்து பிடிச்சி கட்டினா நிக்குமா? இதுக்கு பேரு ஊர் மாடுன்னு பேரு, பெரியவங்க சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கி, நல்லா விளையாண்டு பழகியாச்சு. திடீர்னு உங்களை கொண்டு போய் ஒரு அறையில வச்சு அடைச்சி நீ இனிமேல் இப்படிதான் இருக்கணும்னா கேட்பீங்களா? வராதுல்ல. அதுபோல நம் மனமானது ஜென்ம ஜென்ம காலங்களாக என்ன பண்ணுது? ஆசை, அவலம், தேவை, காமம், உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களிலே வாழ்ந்து வந்துருச்சு. இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால திடீர்னு என்ன பண்ணுது? இவ்வளவு காலம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கசப்பா ஒரு பொருளை சாப்பிட்டு வந்துச்சு. எப்படி? கசப்பா. திடீர்னு அதுக்கு என்ன பண்றாங்க? இனிப்பா ஒரு பொருளை காட்டினோடனே இப்ப அந்த பக்கம் வந்துருச்சு. ஆனாலும் அதோட சிந்தை எங்க போவோம்? பழைய கசப்பான வாழ்க்கையில தான் போகுதா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா போனாரு, மாடா உழைச்சி ஓடா தெஞ்சி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் விட்டு கடைசியில் அவர் என்ன கண்டாரு? நல்லா கேளுங்க, உங்க பக்கத்திலே உட்காந்துருக்காங்க பெரியவங்கள கேளுங்க. ஐயா, 70 வயசு காலம் வாழ்ந்துட்டீங்க, இந்த வாழ்க்கையில் நீங்கள் கண்டது என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சும்மா ஒரு பிராக்டிகலா கேட்போம். ஐயாட்டே கேட்போம், ஐயா உங்க பேரு? கண்ணன் ஐயாட்டே கேட்போம், ஐயா உங்களுக்கு வயது? 71. 79. இப்ப ஐயாவோட வாழ்க்கையில இத்தனை வருட காலம் நீங்க என்ன கண்டீங்கன்னு சொன்னா ஐயாவோட பதில் என்ன சொல்லுங்க ஐயா? இத்தனை வருட காலம் நீங்க வாழ்ந்திருக்கீங்க, இந்த வாழ்க்கையில நீங்கள் கண்டது என்ன? கண்டது நன்மை தீமை, இன்பம் துன்பம். நன்மை தீமை, இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கு. நான் கேட்டது என்ன? என்ன ரிசல்ட்? ரிசல்ட் என்ன? என்ன கண்டீங்க அப்படின்னா என்ன பதில்? ஆண்மனையை உருவப்படையும் வள்ளலாருடைய சொல்லையும் தொழுது இருந்து வருகின்றேன். என்னுடைய குருநாதர் கிருபானந்த வாரியார், கண்ணதாசன் போன்ற உடனிருந்து ஆண்மை நேயத்தையும் சகிப்புத்தன்மையும் புலால் உண்ணாமையும் சொல்லி வந்த சில மாற்றங்களை கண்டிருக்கின்றேன். அவங்க என்ன சொல்றாங்க புரியுதுங்களா? வாழ்க்கையில சகிச்சுக்க கத்துக்கிட்டான். என்ன கத்துக்கிட்டாங்க? சகிப்புத்தன்மை. இதை இன்னும் டீப்பா போய் பெரியவங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் இல்லை. இப்ப அவங்க சொல்ற ஒண்ணு இல்லைங்கிறதுக்கும் நீங்க சொல்ல ஒண்ணு இல்லைங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அவர் என்ன பண்ணாரு? என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல படிப்பு கிடைச்சா என்ன ஆயிடுவேன், முன்னேறிடுவேன்னு ஒரு போராட்டம் பண்ணாரு. நல்லா புரியுதுங்களா? அடுத்தது நல்ல வேலை கிடைச்சா, நல்ல மனைவி கிடைச்சா, நல்ல பிள்ளை கிடைச்சா, நல்ல வீடு கிடைச்சா, நல்ல பேரம் கிடைச்சான்னு எல்லாம் கிடைச்சான்னு போயாச்சு. எல்லாம் கிடைச்ச பின்பு இப்ப அவர் எப்படி இருக்காங்க? எதையோ உள்ளம் தேடுது. என்ன பண்ணுது? ஏதோ ஒன்றை உள்ளம் தேடுது. அந்த ஒன்று எது? உங்களை யாருக்கு தெரியும்? அந்த ஒண்ணு என்னது? அமைதி. என்னது? மன அமைதி, நிம்மதி. இந்த வயசுல அவனுக்கு இருக்கு. அவன் கேட்கறான் பாருங்க, பள்ளிக்கூடத்துல பாடா படுத்துறாங்க, என்ன லோடு மேல லோடு, எழுதுற மேல எழுதுற. அப்போ இப்படியாகப்பட்ட சுமைகளை சுமக்கின்ற மனம் திடீர்னு அமைதியை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணாது? ஏற்றுக்கொள்ளாது. அப்பப்போ என்ன பண்ணுது? அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தாவுது.
அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிறவி வாசம். என்ன பேரு? நல்லா சொல்லுங்க, என்ன வாசம்? பிறவி வாசம். பாத்துறீங்களா? இந்த வண்டி மாட்டுல வழக்கமா வண்டி மாடு வீட்டுல வைக்கிற மாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, வயக்காட்டுல விடுவாங்க. ஆனா சாயந்தரம் ஆனா என்ன பண்ணும், ஓட்டாமலே வீட்டுக்கு வந்துடும். பாத்துறீங்களா கரெக்டா? அது போல நாம் உள்ளமானது ஆண்டவன் என்பவனை முழுதுமாக காணாத வரை இந்த உலக வாழ்வை விட்டொழிக்க முடியாமல் என்ன பண்ணும், அப்பப்ப எட்டி பார்க்கத்தான் செய்யும். அதை மாத்திரத்தான் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணணும், எந்த நிலையிலும் இறைவனை சிந்திக்க பழகணும். சரிங்களா? அதான் இதுக்கு பிரச்சனை. புரியுதுங்களா?